கடவுள் எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வித்து கடவுளுடைய வித்து. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவருக்கு முடிவே இல்லையா. அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு முடிவே இல்லை. பவுல் சொன்னா, அவரோடு கூட இருக்க எனக்கும் ஆசை உண்டு, ஆனால் உங்களோடு கூட இருப்பது அது அவசியமாதலாம். நான் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் பேசல, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க வியாதியே வராதுன்னு சொன்னார்ல, அப்புறம் அவர் பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு எதுக்கு வியாதி வந்துச்சு அப்படின் போது நான் பிரசங்கம் பண்ணது எப்படி இருக்கிறோன்னு பிரசங்கம் பண்ணல, எப்படி இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி இருக்கணும்ன்ற பிரசங்கம் பண்றதுனால நான் இருக்கிறது எப்படி இருக்கிறதா என்ன செய்யுது, மாறுது. நீ பரிசுத்தமா இருக்கிறனால நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பரிசுத்தமா இருக்கணும் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படித்தான் நாங்க வியாதி இல்லாம இருக்கணும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏண்டா பரிசுத்தமே இல்லாம நீ பரிசுத்தமா இருக்கணும் பிரசங்கம் பண்ண உனக்கு அதிகாரம் இருக்குன்னா, சாவை கண்ணால பார்த்து சாவாமே பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. 1000 சாவை நான் பார்த்தாலும் நான் சாவாமே பிரசங்கம் பண்ணுவேன். 1000 தடவை நீ பாவம் செஞ்சாலும் பரிசுத்தத்தை நீ பிரசங்கம் பண்ணுவீனா? 1000 வியாதிகளை பார்த்தாலும் நான் வியாதிகளால் ஆரோக்கியமான வாழ்க்கை நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். நீ நாளைக்கு கேட்க போற கேள்விக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நாளைக்கு உனக்கு கேள்வி கேட்கிற வாய்ப்பே இருக்காது. நான் டிக்ளேர் பண்றேன் இயேசு நாமத்தில். அழியாமை இது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த வாரம் நான் என்ன பேச வரேன்னா, இந்த உயிர்த்தெழும் இந்த வல்லமை மறுரூபம் இது ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பை மட்டும் இன்னைக்கு நான் பேசுறேன். உயிர்த்தெழுதல் வல்லமைனா என்ன, மறுரூபமாகுதல் என்ன, அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 51 வாசிங்களேன். 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உயிர்த்தெழுதல், புது சிருஷ்டி, அழியாமை, இதுக்கு பேர் என்னது? ரகசியம். சரி, யாருமே பேச மாட்டேன்றாங்களே, அதனாலதான் அதுக்கு பேர் ரகசியம். எல்லாரும் மரணத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சிலர் மட்டும் ஜீவன் பேசுறாங்க. ஏன்னா ரகசியத்தை சிலர்கிட்ட மட்டும் தான் கர்த்தர் சொல்றாரு. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் அப்படி நைக்கப்பட்ட சொல்லுவாங்க, ரகசியத்தை தனியாக தான் பேசுவார். நைட்டு ஒன்று சொன்னார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15. ஆமாம், அதில் தான் விஷயமே இருக்குது. தோண்டிகிட்டே இருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், அழியாமை பேசுகிறவங்கலாம் யாருன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஏன்னா அழியாமை என்பது ரகசியம். ஆக கர்த்தருக்கு பயந்தவர்கள் ரகசியத்தை பேசுவார்கள், மற்றவர்கள் மரணத்தை பேசுவார்கள். அவ்வளோதான். வாசிங்க, இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. எப்படி எழுதிருக்காம பாருங்க, நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது இது என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் ரெவலேஷன் வெளிவரும் போது. எக்காலம் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட்ஸ் a message. நடிச்சாங்கன்னா ஜெயிச்சுட்டோம்டா அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த எக்காலத்துல வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா போட்டுட்டாயடா நம்மள, அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிரு. எக்காலத்துல நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒரு மெசேஜ். எக்காலமானது விலங்கார சத்தமிட்டால் எங்க வருது? 1 கொரிந்தியர் 13 வாசிங்க. 12 வருதுன்னு நினைக்கிறேன். கிஃப்ட் ஆபரேஷன்ல எக்காலம் விலங்காத சத்தமிட்டால் 14 பார்த்தீங்களா? 15 எக்காலத்தை பேசுறாரு, கடைசி எக்காலம்னு. 14 எக்காலம்னா என்னன்னு பேசுறாரு. சூப்பர், அல்லேலூயா சொல்லுங்க.
14:8 வாசிங்க. அந்தபடி ஆ. எக்காலமும் ஆ. விலங்கார சத்தமிட்டால் ஆ. எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அப்ப யுத்தத்துக்கு ஆயத்தமாகன்றது எஸ்எம்எஸ் பண்ண மாட்டாரு. யாரு? ராஜா போய் சொல்லிவிட மாட்டாரு, ஃபேக்ஸ் அனுப்ப மாட்டார், லெட்டர் கொடுக்க மாட்டாரு. யுத்தத்துக்கு ஆயத்தமாங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன செய்வாங்கன்னா பம் பர பம் 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 அப்படின்னு அடிச்ச உடனே என்ன அர்த்தம்னா அம்புட்டு பேர் யூனிஃபார்மை மாட்டிரு. அப்ப அந்த எக்காலம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மெசேஜ். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அப்படின்னு என்ன அர்த்தம்? த லாஸ்ட் ரெவலேஷன். கை தட்டுங்க. கடைசி வெளிப்பாடு உலகத்துக்கு சொல்லப்படும் போது என்ன வெளிப்பாடு? அழியாமை, ஜீவன் என்கிற கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் போது வாசிங்க. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் யார போய் செத்தவனை பார்த்து சொல்றாரா உயிரோட இருக்கணும் சொல்றாரா? நாம் எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. நாம் எல்லாரும் பவுல் உயிரோட இருக்கணும் சொல்றாரு. நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கை தட்டுங்க. அடுத்து வாசிங்க. எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ரெசரக்ஷன். இப்ப எந்திரிக்கும் போது லாசர் எந்திரிச்ச மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க. லாசர் பாவம் திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு இருமிட்டப்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல, வயசாகி போய் 80 வயசு 82 வயசு வரைக்கும் லாசர் வாழ்ந்தார் ஹிஸ்டரி சொல்றாங்க. 80 வயசுக்கு அப்புறம் செத்துருக்காப்ல. ஆனா இவங்க அழிவில்லாமல் எழுந்திருப்பாங்களாம். போடு பாசனத்தை. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். வா வா வா. ஒருத்தன் செத்தவனா அவன் அழிவில்லாம எந்திரிப்பானா? இன்னொருத்தன் சாகவே இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் அவனுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. இது புதைக்காமலே அந்த செத்தவன் உயிரோட எந்திரிக்கிறான்ல, அழிவில்லாம எந்திரிக்கிறான்ல, அதே எஃபெக்ட் அதே பாடி மறுரூபத்தில் எனக்கு வந்துருமா? கை தட்டுங்க வருது அவருக்கு. ஆமே, நல்லா தட்டுங்க. இப்போ உங்களுக்கு செத்து உயிர் தெழுந்தவனுடைய சரீரம் எப்படி இருக்கு, சாகாமலே கூட அந்த ஜீவன் இருந்தா ஜீவன் எப்படி வருதுன்னு ஒரு சின்ன ஒரு இது காட்ட போறேன். எடுப்பா, இதை பாருங்க. இப்ப கம்பம் என்ன சொல்லும்? இது மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்தை என்ன செஞ்சிருக்கோம்? மண்ணில் போட்டாச்சு. எல்லாம் சொல்லுங்க. மண்ணில் போட்ட உடனே இந்த சோளத்துக்குள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் மக்காச்சோளம். இந்த சோளத்துக்குள்ள ஒரு இது இருக்கு பாருங்க, ஜீவன் இருக்கு பாருங்க. இது முட்டோண்டா இருக்கு பாருங்க. இந்த சோளம் எவ்வளோ இருக்கு? இவ்வளோதான் இருக்கு. ஆனால் இது இவ்வளோக்குள்ள இருந்து இவ்வளோ பெரிய இது வளர்ந்துருக்கு பாருங்க. இதை விட்டா நீ இவ்வளோ பெருசு வரும். அந்த இவ்வளோ பெரிய உசுரும் நல்லா டைட் பண்ணியிருப்பான். இவ்வளோ பெரிய உசுரும் எதுக்குள்ள இருந்திருக்கு? இந்த சின்ன இதுக்குள்ள இருந்திருக்கு. ஒரு ஆலமரம் விதை கூட இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள அவ்வளோ பெரிய ஜீவன் வெளிவரும். இப்போ இந்த விதையை மண்ணுக்குள்ளே போட்டு நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா இந்த மண்ணோட தன்மை என்னன்னா, எதை கொடுத்தாலும் அழிச்சிரும். இரும்பு போட்டால் அழிஞ்சிரும், தகரம் போட்டால் அழிஞ்சிரும், எதை போட்டாலும் அழிக்கும். ஆனால் இந்த விதை மட்டும் மண்ணில் போட்டால் முளைக்கும். இப்போ இந்த நீங்கள் இரும்பை போட்டால் முளைக்காது, தகரம் போட்டால் முளைக்காது, பிளாஸ்டிக்கை போட்டால் முளைக்காது. ஏன்னா அது எதுக்குள்ளேயுமே ஜீவன் இல்லை. ஆனால் இதை போட்டால் இது முளைக்கும். ஏன்னா இதுக்குள்ள தேவன் ஜீவனை வச்சிருக்கிறாரு. இந்த ஜீவன் கண்ணுக்கு தெரியாது, ஜீவன் இருக்கு. அப்ப இதே மாதிரி ஒரு ஜீவன் தான் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், அப்ப மண்ணில் போட்டு மூடிட்டாங்க. மூடின பிறகு மரித்தாலும் பிழைப்பான். இப்படிதான் பிழைச்சு அப்படியே எந்திரிச்சு வரான். இதுதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் ரெசரக்ஷன் வந்து நடக்குது. இப்ப இது விதைக்கிறப்ப இப்படி இருந்துச்சுல, முளைக்கிறப்ப இப்படி இல்லை பாருங்க, வேற மாதிரி இருக்கு பாருங்க. இதனுடைய மேனி இது. ஆனா முளைக்கும் போது இதுக்கு வேற மேனி கொடுக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் சரீரம் வேறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் ஆவியில உணர்ந்தேன். உயிர்த்தெழுந்த சரீரம் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதான். ஆவியானவர்கிட்ட சொன்னாரு, உயிர்த்தெழுந்த பிறகு ஒவ்வொருத்தர் சரீரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா. அந்த அந்த விதைக்கு ஏற்ற அந்தந்த மேனி வருமா. வசனம் சொல்லுது பாருங்களேன். அதாவது 15 எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நல்லா கவனிங்க. டிவி இருக்கு, எல்லாமே டிவி தானே.
பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கு, கலர் டிவி இருக்கு, ஸ்மார்ட் டிவி இருக்கு, அடுத்து எல்இடி டிவி இருக்கு. இப்போ டிவியில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இப்படி தான் உயிர் தெழுந்த சரீரத்திலையும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வெரைட்டி. வெந்ததை தின்னு விதி வெந்தால் சாவம்னு இங்கே இவ்வளோ கலைவரானதுக்கு காராபூந்தியை சாப்பிட்டு இருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே இயேசுவே ஆண்டவன் செத்துட்டான்னு வச்சுக்காங்க, அவனுக்கு உயிர் தெழுந்த சரீரம் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி உயிரை கொடுத்து பிரசவம் பண்ண ஊழியம் பண்ணுறேன் கொள்றவங்க இவங்களுக்கு உயிர் தெழுந்த சரீரம் கொடுக்கப்படுது. அப்போ என்ன விதையோ அந்த விதைக்கேற்றது போல மேனி கொடுக்கப்படுகிறது. மக்காச்சோளத்துக்கு இந்த மேனி, நெல்லுக்கு வேற மேனி. அந்த மாதிரி என்ன விதை அவனுக்குள்ளே போச்சு. அந்த வசந்த வாசம் 1 Corinthians 38 வாசிமா. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். அது அதற்கேற்ற மேனியை பாத்தீங்களா? 40 வாசிமா. வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. வானத்துக்குரிய மேனிகள் மகிமை வேறு, பூமிக்குரிய மேனி மகிமை வேறு, சூரியனை மகிமை வேறு, சந்திரனை மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மாறும். உயிர்த்தெழுந்த சரீரத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு பேர் தான், இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி எக்காலம் நொடிக்கும் போது இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். இது மறுரூபம் கிடையாது, இது உயிர்த்தெழுதல். செத்து செத்து உயிரோடு எழுந்திருப்பது, இது உயிர்த்தெழுதல் சரீரம். அடுத்து வாசிங்க 52. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர், இங்க பாருங்க, மரித்தோர் எல்லாம் சொல்லுங்க. மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள். இது வந்து வளரும்போது இவ்வளவு பெருசா வளரல, இவ்வளவுதான் இருந்திருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இவ்வளவுதான். இதை மரித்தோர் அழிவில்லாமல் இப்படி எழுந்திருக்கிறது. இந்த ஜீவன் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள். அடுத்து நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப பாருங்க, இது செத்த விதை, இதுக்குள்ள இருந்து முளை கிளம்பி இருக்கு. இப்ப நான் ஒரு விதை காட்டுறேன். இது சாகாத விதை. கை தட்டுங்க இருக்கு. இந்த விதை சாகவே இல்லை. இந்த விதைய மண்ணுல இதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன கட்டி இருக்கு? ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஜீவன் பாருங்க, இது மண்ணுல போடாமலே, இது மண்ணுல போட்டு வருது. இது மண்ணு அப்படியே எந்திரிச்சு போயிருங்க. மோரு இருக்காப்பா இல்லையா? அப்ப நீங்க யாரு? இது மண்ணுல போடுறதுக்கு முன்னாடியே உள்ள இருந்து அது வெளியே வருது. அந்த ஜீவன் வெளியே வருது. என்ன பாருங்க, இந்த மண்ணோட அந்த ஈரப்பதம் இங்க வந்த உடனே த கிங்டம் ஆஃப் அந்த இது, அந்த விஷயம், அந்த சுயம் அழிக்கப்படுகிற ஒரு இடம் வந்து உங்க லைஃப்ல இப்ப வந்துருச்சுன்னா, மண்ணுக்கு போறவன் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அந்த ஜீவன் வெளிப்படுது. நான் உயிரோடு இருக்கும் போதே அந்த பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருக்கும் போது, நான் மரணத்துக்குள்ளாய் போவதினாலே எனக்குள்ள இருக்கிற ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஸோ பவுல் நம்மெல்லாம் உயிர்த்தெழுவோம், உயிரோடு எந்திரிப்போம், உயிர்த்தெழுதல் வருவோம்னு சொல்லல. பவுல் நம்மளெல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்றாரு. அப்போ மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா, உயிரோடு எழுந்தவனுடைய சரீரம் என்ன குவாலிட்டியில் இருக்கிறோ அதே குவாலிட்டியில உங்க சரீரமும் மறுரூபமாக்கப்படும். அப்ப எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. இந்த மறுரூபமாக்கப்படுதல் எப்ப நடக்குது? வரும்போது நடக்குதா, இல்ல வருகைக்கு முன்னாடி நடக்குதா? ஒரு வசனம் என்ன மெதுவா இடிச்சிச்சு. என்னன்னா, அவர் தமது பரிசுத்தவான்களோடு கூட வருவார், அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், அதற்கு பின்பு நாமும் எதிர்கொண்டு போவோம். அப்ப அந்த வசனத்தின்படி என்ன நடக்குது? மரித்த 1 தெசலோனிக்கேர் வாசிமா அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேர் 5ஆம் அதிகாரமா 4:16. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எல்லாம் சொல்லுங்க. யார் கூட வராரு? செத்தவங்க எல்லாம் உயிரோட எழுப்பி அவர் வராரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹலோ, ஃபர்ஸ்ட் யார் ரிசரக்டட் அந்த பவர் உள்ள இறங்குது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம். சோ பின்புதான் நம்ம என்ன செய்யறோம்? தப்பு. அப்படிதான் நான் நினைச்சேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளை மறுரூபமாக்கல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளை கூட்டிட்டு போறாரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? அவங்க உயிர் தெழுந்த சரீரத்தோட வரும்போது
மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிற நம்மை பின்பு அவரோடு கை தட்டுங்க. புரியுதா? கல்யாண வேன் வரும்போது சட்டையை மாட்டுவியா, இல்ல சட்டையெல்லாம் போட்டு கோட் சூட் போட்டு உட்கார்ந்து வேன் வந்த கார் வந்தோன்னு ஏறுவியா? கையை தட்டு. அப்ப வருகை வரும்போது அப்ப நீ மறுரூபமாக்கப்பட மாட்ட. மறுரூபமாக்கப்பட்டிருந்த நீ அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவாய். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். எடுத்துக் கொள்ளப்படுறத இரண்டாவது நடக்குது. மறுரூபம் இப்ப நடக்குது. உயிர்த்தெழுந்த சரீரம் இப்ப கொடுக்கப்படுது. கல்யாண வஸ்திரம் இப்ப கொடுக்கப்படுது. எதுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுது? கல்யாணம் நடக்கிறப்ப போறதுக்கு. அந்த நேரத்தில் போய் சட்டையை தேடக்கூடாது. இந்த வசனத்தை எங்க எழுதுற தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்கு நீ கவலைப்படாதரா. இந்த வசனத்தை நம்ம எதுக்கு பேசிட்டோம்? ட்ரெஸ் அவர் தருவாரு, ட்ரெஸ் அவர் தருவாருன்னு பேசினாய். ஆனா அவர் அதுக்கே பேசல. கல்யாணத்துல போடுற அழியாமை என்கிற சட்டையை உனக்கு நான் தரும்படிக்கு சித்தமாயிருக்கிறேன், அங்கதான் பேசுறாரு. கல்யாண விருந்துக்கு போறது, கல்யாணத்துக்கான கல்யாண வஸ்திரம் தரிப்பது, அழியாமை ட்ரெஸ். மறுரூபம் என்பது என்னது? ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? கல்யாண ட்ரெஸ். அந்த வசனம் வாசிப்போமா? இது மட்டும் வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். லூக்கால இருக்கா? லூக்கா இருக்கு, வாசிங்க. 28 வாசி. அப்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். எதை உடுத்துவிப்பேன்னு சொல்றாரு? இந்த ட்ரெஸ்ஸையா? இந்த ட்ரெஸ்ஸை உடுத்து வைக்கிறதுக்கு நீங்க ரேமன்ஸ் போனாலே உடுத்து வச்சுருவாங்க. இதுவும் உடுத்து வைக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. தேவ வசனம் பெட்டி கிடைக்கும், பயன்படும், ஃபேக்டரிக்கு யூஸ் ஆகும். இது உங்களுக்கு உடுத்து வைக்கிறார். ஆனால் அவர் பேச வர்றது என்னன்னா, அப்படியே வாசிக்கிட்டே வாங்க. 36 சொல்றாரு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். அப்ப ரெடி ஆகியிருக்கிறது, ஆயத்தமாயிருக்கிறது. அந்த ஆயத்தம் என்ன தெரியுமா? மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அது வஸ்திரத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. எது வஸ்திரம்? அழியாமை. எல்லாம் சொல்லுங்க. ஒரு வஸ்திரம், மறுரூபம் என்கிற வஸ்திரம். செத்தவனுக்கு ரிசரக்ஷன்ல அது வருது, உயிரோடு இருக்கிறவனுக்கு டிரான்ஸ்பிகரேஷன்ல அது வருது. அதனாலதான் லூக்கா 11 நினைக்கிறேன், 11-19 நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போனப்ப அவருடைய வஸ்திரம் ஒருவனாலும் வெளுக்க முடியாத வண்ணனாலும் வெளுக்க முடியாத இருந்தது அப்படின்னு வருது. இல்லாட்டி மத்திய 11 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 11 இருக்கும், 9 இருக்கும். மத்திய 9 17 17 வாசிங்க. 2வது வசனத்திலே வருமா? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூபம் பரலோகத்தில் நடக்குதா, பூமியில் நடக்குதா? பக்கத்துல லைட்டா தட்டுங்க. எங்க நடக்குது மறுரூபம்? நடக்குது. செத்த பிறகு நடக்குதா, உயிரோடு நடக்குதா? கையை தட்டு. வாசிங்க. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ரைட். அடுத்து, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஒரு வண்ணா நாளும் பூமியிலே வெளுக்க கூடாதபடி வெண்மையாக இருந்தது. லூக்கால அப்படி வருது. சரி, இப்ப பாருங்க, இவர் கல்யாண வஸ்திரத்தை போட்டு பார்த்துட்டார். ட்ரையல். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கோட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு வாங்க, கும்முன் இருக்கு. அப்படி மாதிரி டக்குன்னு உயிர் தந்த சரீரத்தை மாட்டி பார்த்துறேன், கும்முன் இருக்கா, எல்லாம் ஃபிட்டா இருக்கா? ரைட், ஓகே, கழட்டி கொடுத்துட்டு பாப்பா போவோம் அப்படின்னு ரைட்டு. ஏன்னா சிலுவைக்கு இன்னும் போல, சிலுவைக்கு அப்புறம் அந்த வஸ்திரத்தை போட போறாரு. இப்ப ட்ரையல் பார்த்தார். ஆனா நமக்கு சிலுவைக்கு போனதுனால இப்பவே கல்யாண வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. நாம் ஆவியாகிய அந்த கர்த்தரை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு மகிமை என்னது? 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனம். கொஞ்சம் வேகமா எடுத்துக்கோ, வாசிங்க யாருனாலும். நாம் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே. அந்தோனி எனக்கு முதல்ல ஒரு கையை தட்டுங்க, அமைதி அப்புறம் பார்த்துக்குவோம். ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, the more you are having a fellowship with the Holy Spirit, you are being transformed. அதான் சொல்றேன், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். The more you are connected with the Spirit of God, more you are being transfigured.
நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். செத்ததுக்கு அப்புறம் இல்ல, பூமியில. எதுக்கு மறுரூபம்ன்ற ஆக்கப்படுறீங்க? அதுதான் கல்யாண வஸ்திரம். யார கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவாரு சொல்லுங்க? ஆரோக்கியம்னு பேரை வச்சுட்டு, வியாதியோட இருக்கிறவர்களை அல்ல. ஐஸ்வர்ய வேலன்னு பேரை வச்சுட்டு வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கிறவன் அல்ல. கல்யாண வஸ்திரம் எல்லாம் சொல்லுங்க. கல்யாணம் அப்படி கல்யாண வஸ்திரம் தரித்து. கல்யாண வஸ்திரம் எது? அழியாமை, ஜீவன். இன்னைக்கே ட்ரையலை போட்டு பார்த்துருங்க. இன்னைக்கே உங்களுக்குள்ள இந்த ஜீவன் வெளிவரட்டும். பாருங்க, இந்த சுண்டல் கடலை இந்த மக்காச்சோளத்தை போல சாகாமலே அது உள்ளுக்குள்ள இருக்க ஜீவன் வெளியே வந்தது. நீங்களும் நானும் இந்த சுண்டல் கடலைக்கு ஒப்பா இருக்கிறோம். கை தட்டுங்க. இந்த சுண்டலுக்குள்ள வந்து ஜீவன் வெளிவரதெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்படியே கவுத்துறது, அப்படியே வாயில போடுறது, கும்முன்னு போயிட்டே இருக்கிறது. இது விதைக்கவே இல்லை பாருங்க, ஆனா ஜீவன் வெளியே வந்துருச்சு பாருங்க. அந்த ஈரப்பதம் வந்தாலே அது வெளியே வந்துடும். சுயம் அளிக்கப்படும் போது இது வெளிவருகிறது. நீ உயிரோடு இருக்கும்போது ஞானஸ்தானத்தில் நீங்கள் மரிக்கிறீர்கள், உங்களுக்குள்ள ஜீவன் வெளியே வந்துடும். நாம் மரிப்பவனே பைபிள் சொல்ல, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபத்தில் ஒன்று தான் அழியாமை. அந்த மறுரூபம் தான் அழியாமையை தருகிறது. அந்த மறுரூபம் தான் உங்களுக்குள்ள ஜீவனை பிறப்பிக்கிறது, வந்து ஆரோக்கியத்தை, எல்லாத்தையுமே அந்த மறுரூபம் தான். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் தேடி ஓடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கல்யாண வஸ்திரத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். மத்தேயு 22:11 வாசிப்போம். மத்தேயு 22:11. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, முந்தின வசனத்துல வாசிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. எல்லாம் வந்துட்டாங்க விருந்தாளி. இந்த விருந்தாளிகள் நோயாளி இருக்கிறான். விருந்தாளி நிறைந்தது. அடுத்த வருஷம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசி. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்ன அப்படி வராரு, உள்ள வராரு. அவர் வந்த உடனே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. மாம்சம் இரத்தம் அழிக்கப்படும் போது ஜீவன் வந்து வெளிப்படுது. அந்த ஜீவன் வெளிப்படுறதுதான் அழியாமை. அப்ப இங்க ஒருத்தன் வந்து அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாம இருக்கிறவனை பாக்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ரொம்ப அழகா. சிநேகிதனே, சிநேகிதனே எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். நீ இமார்டாலிட்டியே பேசாத பைபிள்ல நீ இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அடுத்து அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கல்யாண வஸ்திரம். எத்தனை பேர் மணவாளன் ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் எஜமான கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்ப நீ கல்யாண வஸ்திரம் தரிக்கணுமா இல்லையா? அந்த கல்யாண வஸ்திரம் எது? அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும். புரியுதா? மறுரூபம்னா என்ன? சார் பாருங்க சார், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொழிக்கப்படும் போது, தி சீக்ரெட் ரிவீல் ஆகும் போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இது எப்ப நடக்குது? மறுரூபத்தப்ப நடக்குது. வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அழிவுக்கேதுவான உங்கள் சரீரம் அழியாமையும், சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் வார்த்தையை கேட்கும் போது சாகாமையும் தரித்துக் கொள்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். புது சிருஷ்டி, அழியாமை. எப்படி இந்த அழியாமை உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அழியாமை அல்லது ஜீவன் எப்படி தூண்டப்படுகிறது? எந்தெந்த நேரத்திலலாம் தூண்டப்படுது? அது தூண்டப்பட அது நிறைய வேலை பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து ஒருத்தர் வந்து தூண்டப்படாமலே இருந்தால் அது வேலை பார்க்காமலே இருக்கும். ஆனால் தூண்டப்படும் போது அது வேலை பார்க்கும். அப்போ நீங்கள் எதெல்லாம் எப்படி எந்தெந்த நேரத்திலலாம் உங்களுக்கு தூண்டப்படுது? வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு தூண்டப்படுது. அப்போ எந்த ஒரு சுரப்பியும் தூண்டப்படும் போது தான் செயல்படுகிறது. அது கண்ணீர் சுரப்பியாக இருந்தாலும்,
அல்லது வியர்வை சுரப்பியாக இருந்தாலும் எந்த சுரப்பினாலும் தூண்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹவு டு இன்டியூஸ் த கிளாண்ட்ஸ், அந்த லைஃப் கிளாண்ட், அந்த சுரப்பி, ஜீவ சுரப்பி எப்படி தூண்டப்படும் போது அது அவனுக்குள்ளே நிறைய வேலை பார்க்குது. அந்த ஜீவன் பல வழியில் வெளிப்படுது. நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்குள்ளே அது வெளிப்பட போகுது. உங்கள் பலவீனங்களிலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜீவன் உங்களுக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடும். பாருங்கள், நீங்கள் இதில் 30% இருக்குது, 60% இருக்குது, 100% இருக்கான். நல்ல நலம் மூணு செக்மெண்ட்டில் வந்து ஆன்சர் கொடுக்குது. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, நான் ஏதோ வர்றேன் கேட்குறேன் போகிறேன் அப்படி இருந்தால் கூட மற்றவனுக்கு செயல்படாமல் ஒரு 30% உங்களுக்குள்ளே ஜீவன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். சும்மா உட்காந்து கடைசி பெஞ்சை தேய்ச்சிட்டு, பேச்சுக்கு சொல்கிறேன், கடைசி பெஞ்சுன்றது இது சொல்கிறேன், அதாவது மனதளவில் கடைசியாக இருக்கிறோம், அவங்களுக்கு கூட ஒரு 30% வேலை பார்க்கும். நீங்கள் அதை இன்டியூஸ் பண்ண அது 100% வேலை பார்க்கும். நீங்கள் அவர் சாட்சியாக இருப்பீங்க. சரியா? அழியாமை தெரித்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரசங்கித்த நானும் அதை மறுபடியும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த அழியாமை குறித்த வார்த்தை உள்ளே போக போக உங்களுக்குள்ளே அந்த அழியாமை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது.